அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று ட்ரூத் சோஷியல் மூலம் ஒரு புதிய திட்டத்தை அறிவித்துள்ளார். அதில் அதிக சம்பளம் பெறுபவர்களை தவிர்த்து பெரும்பாலான அமெரிக்க குடிமக்களுக்கு குறைந்தபட்சம் $2000 ஈவுத்தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வருமான வரம்புகள் மற்றும் விவரங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஜனநாயக கட்சியினர் சமீபத்தில் வெற்றி பெற்றதற்கு பிறகும் வாழ்க்கை செலவை குறைப்பதில் ட்ரம்ப் கவனம் செலுத்துவதாக அவரது கட்சியில் இருந்து விமர்சனங்கள் எழுந்த நிலையிலும் இந்த முன்மொழிவு வந்துள்ளது. இதனிடையே ட்ரம்ப் அமெரிக்க பொருளாதாரத்தை புகழ்ந்து பேசினார். மேலும் சுங்கவரி மூலம் கிடைக்கும் டிரில்லியன் கணக்கான வருவாயை நாட்டின் வளர்ச்சிக்கும் அமெரிக்காவின் கடனை குறைப்பதற்கான வழிகளுக்கும் பயன்படுத்தலாம் என்றும் அவர் கூறினார். குறைந்த பணவீக்கம் மற்றும் உயர்ந்து வரும் பங்கு சந்தை குறித்து அவர் நம்பிக்கை தெரிவித்தாலும் செயற்கை நுண்ணறிவு வளர்ந்து வரும் நிலையில் சுங்கவரி கொள்கைகளால் பணி நீக்கங்கள், அதிக ஆற்றல் செலவுகள் ஏற்படும் என்று சிறு வணிகங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. முன்னர் அறிவிக்கப்பட்டும் நடைமுறைப்படுத்தப்படாமலும் இருந்த இந்த பணப்பட்டுவாடா திட்டம் மீண்டும் அறிவிக்கப்படுவது நாடு முழுவதும் அதிகரித்து வரும் பொருளாதார பதட்டத்தையும் அரசியல் அழுத்தத்தையும் பிரதிபலிக்கிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.